நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடுகள் இங்கே இருக்குது சார்? சார் இங்கே ஒரு 15 மாடு இருக்குங்க சார். சாது சார் எல்லாமே லேடிஸ் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். காங்கிரோஜ் என மாடு, நாட்டு மாடு தான். நம்ம கண்ணுக்குட்டியை வளர்த்தி மாடு பண்ணுது. இது வந்து நல்லா அகண்டு தலையிலேருந்து பார்க்கும்போது கொம்பு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாட்டுக்கு அழகு கொம்பு இந்த திமிழி தான். காளை இல்லைன்னா விவசாயம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் காளை தான் விவசாயத்துக்கு முதுகெலும்பாக இருந்தது. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு மாதிரி விவசாயிக்கு முதுகெலும்பாக காளை மாடு தான் இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. நம்மகிட்ட என்ன கலப்பை இருக்குது சார்? மரக்கலப்பை தாங்க. இந்த டிராக்டரில் நம்ம உழுகுறோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. அதுக்கும் இந்த நம்ம ஏரில் உழவக்கூடிய அந்த ஒரு உழவுக்கும் என்ன வேறுபாடு? அந்த முக்கடிக்கு அப்படி தான் போகும். இது அப்படி இல்லை. உழவும் போகிற அடுத்த உழவு அது நெருங்கிதவர் ஒரு பார் உழவிட்டாங்கன்னா அடுத்த பார் வரும்போது அந்த பாரோட மண் இதில் மூடுற அளவு தான் போகும். ஈவனம் மண் வந்து ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகு மாட்டோட உழவு தான். என்னதான் இருந்தாலும் இதோட உழவு டிராக்டரில் வர அவங்க தாத்தாவோட அப்பா அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்து பால் லாபத்துக்காகவோ இல்லை. அவர் நாட்டு மாடு இனம் அழிஞ்சிடக்கூடாது, நம்ம காசு கொடுத்தா வாங்கினோம். ஹெச்எப் இதெல்லாம் எங்கே வேணால் கிடைக்கும். நாட்டு மாடு கிடைக்காது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம். பண்ணாதான் அந்த சாது ஆகுங்க. வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறியாக இருந்தாலும் சரி, அதுக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக குரோத் அதிகமாயிடும். மங்களக்கரை புதூர் அருகினில் இருக்கக்கூடிய நந்தகுமார் சாருடைய ஃபார்முக்கு தான் வந்திருக்கோங்க. இங்கே சாருனுடைய மேனேஜர் இருக்கார். இங்கே வந்து விவசாய முறைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நல்லா சார், இது என்னென்ன மாடுகள் இங்கே இருக்குது சார்? இங்கே நாட்டு மாடுகள் மட்டும் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இல்லை மேக்ஸிமம் என்னென்னா அந்த பண்ணையிலேருந்து பால் மறந்து ஓரளவுக்கு மேய்கிற ஸ்டேஜ் போனால் இங்கே கொண்டு வந்துடுவோம். எல்லாமே இருக்குது. இங்கே காளை கிடாரி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இங்கேருந்து அந்த பருவம் வர்றப்போ ஒன்று பருவம் சேர்த்து அங்கே கொண்டு அந்த தோட்டத்துக்கு கொண்டு போயிடுவோம். இல்லாட்டி பருவத்து வந்த சேர்த்துன கடைசியில் அங்கே கொண்டு போயிடுவோம். கண்ணுக்குட்டி போடும்போது அந்த தோட்டத்துக்கு போயிடுவோம். உள்ளே போகலாங்களாங்க? போகலாம். அது ஏதாவது இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் பண்ணாதுங்களா? ஒன்றும் பண்ணாது. விடாத கொப்பரிலாக்கா என்னுடைய இங்கே ஆக்கி விட கூட திந்து கிடாது. தந்தது கொப்பரிலாக்கி வேஸ்ட். தொப்பை வாசப்படியாது. அல்லே இருந்து அங்கேயே தந்தாக்கி திந்து விடாது. இங்கே எத்தனை மாடுகள் இருக்குங்க சார்? சார் இங்கே ஒரு 15 மாடு இருக்குங்க. அந்த சைடு அந்த சாலை கொஞ்சம் இங்கே 15 மாடு. இங்கே இருக்கிற மாடுகள்லாம் என்ன மாடுகள் சார்? சார் எல்லாமே நாட்டு மாடு. இங்கே இருக்கிறதுல எல்லாமே நாட்டு மாடு. சாதுவான மாடுங்களா சார்? எப்படிங்க சார்? சாது சார். எல்லாமே லேடிஸ் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எதுக்காக பயன்படுதுங்க சார்? இது ரெண்டு எருதுங்க. உழவு ஓட்டுக்கு பயன்படும். உழவுக்கு மட்டுமே பயன்படுது. இப்போ வரைக்கும் உழவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமாங்க. எடுத்து கொடு. நீங்கள் பிடிப்பீங்க சார்? எல்லாமே அது திந்து கிடது. இங்கே 9 மாடு இருக்குது. அந்த சைடு ஒரு 6. அங்கே ஒரு 6 இருக்குது. கறவை மாடுகள் அங்கே இருக்குங்க? கறவை மாடுகள் இங்கே இல்லைங்க. இங்கே எல்லாமே எருதுகள் தான். எருதுகள் மாடும் இருக்கும். அதான் காலை சேர்ற ஸ்டேஜுக்கு அங்கே கொண்டு போயிடும். அங்கே கூட்டு போயிடுவீங்க. இவர் எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கண்ணா? சார் இவர் 10-12 வருஷம் ஆச்சுங்க. இவருங்களாங்க சார்? 10-12 வருஷமா செஞ்சு. இவர் எந்த ஊருங்க? இவங்க வந்து சொந்த ஊர் மைசூர், கர்நாடகா. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இந்த மாடு வந்து இது வந்து காங்கிரோஜ் என மாடு, நாட்டு மாடு தான். அப்புறம் சொல்லு பத்ரா, இது வந்து நாட்டு இது குஜராத்தோட இனம். இது வந்து ஆக்சுவலாக இது காங்கிரோஜ். இது வந்து நம்மகிட்ட வந்து நம்ம கண்ணுக்குட்டியை வளர்த்தி மாடு பண்ணுது. இது நம்மளே அந்த தோட்டத்தில் பார்த்தீங்க இல்லையா, அதோட கண்ணுக்குட்டி தான் இது. இங்கே வந்து ரெண்டுமே நாங்களே வளர்த்தி பண்ணது. இது வந்து நம்ம உழவு ஓட்டுக்காக வச்சுருக்குறோம். உழவுக்காக மட்டும்? ஆமாம், உழவுக்காக மட்டும் வச்சுருக்குறோம். இந்த காளைகளுடைய வயசு எவ்வளோ இருக்கும் சார்? சார் இது வந்து இப்போது 7 வருஷம் ஆயிருக்கும். 7 வருஷம். 7 வருஷம். ஓகே சார், இந்த ஒரு காளையினுடைய கொம்புகளை பற்றி சொல்லுங்கள். நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து இப்படி நல்லா விரிஞ்சு வி ஷேப்பில் தான் போய் இதாகும். இது வந்து நல்லா அகண்டு தலையிலேருந்து பார்க்கும்போது கொம்பு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாட்டோட இதே வந்து கொம்பு தான். இந்த மாட்டுக்கு அழகு கொம்பு இந்த திமிழி தான். இதுதாங்க. இதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக தீவனம் போட்டுடுறோம். மேயரும் விடுவோம். சில டைம் தீவனம் போடுவோம். மசால்பிட்டு. இப்போ அதிகமாக காளைகள் வந்து யாரும் வளர்க்குறது இல்லை சார்? வளர்க்குறது இல்லை. எல்லாருமே வந்து காளை இல்லைன்னா விவசாயம் இல்லாமல் போயிருக்கும். இப்போ டிராக்டர்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் காளை தான் விவசாயத்துக்கு நல்லாவே முதுகெலும்பாக இருந்தது. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு மாதிரி விவசாயிக்கு முதுகெலும்பாக காளை மாடு தான் இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. இருந்தாலும் நம்ம வச்சுருக்குற உழவு ஓட்டுருக்கு டிராக்டரே நம்மகிட்ட 2 டிராக்டர் இருக்குது. இருந்தாலும் நம்ம மாடுன்னு வச்சுருக்குறோம்.
இதில் உழவு ஓடும் போது நல்லா இருக்குங்களாங்க சார்? ஆமாம், கலப்பையில் வச்சு. ஆமாங்க. நம்மகிட்ட என்ன கலப்பை இருக்குது சார்? மரக்கலப்பை தாங்க. மரக்கலப்பை தான். ஆனால் மரக்கலப்பை இப்போ கிடைக்கிறது இல்லைங்களா சார்? இல்லை, நம்மளே செஞ்சுருவாங்க. இங்கே நம்மகிட்ட இருக்க ஆளுகளே செஞ்சுருவாங்க. மரம் இருந்த போது அவங்களே செஞ்சுருவாங்க. ஆனால் மரக்கலப்பை இருந்து உழுதாதான் அது உழுத உழு. ஆமாங்க சார். இப்போ இந்த டிராக்டரில் நம்ம உழுகுறோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. அதுக்கும் இந்த நம்ம ஏரில் உழவக்கூடிய அந்த ஒரு உழவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? எது நல்லா ஒரு பயிரிடக்கூடிய ஒரு தன்மை வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்? எருதல் உழுவு தான் இருக்குங்க. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம உழவு ஓட்டுறது வந்து எந்த அளவுக்கு வேணால் சேர்த்து உழவு ஓட்டலாம். நீங்கள் டிராக்டர் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்க்காக தான் போகும். அது டிஸ்டன்ஸு மாறி வராது. ஒரு கலப்பைக்கும் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அடுத்த கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா 3/4 அடி வித்தியாசம் இருக்குது, கேப் இருக்கும். அந்த 3/4 அடி கேப்பில் தான் போகும். இது அப்படி இல்லை. நீங்கள் இந்த மாடில் உழவு ஓட்டுறது ஆக்சுவலாக பார்த்தா உழவும் போகிற அடுத்த உழவு அது நெருங்கி தான் வரும். இந்த மண் அந்த உழவில் அதை க்ளோஸ் பண்ணும். இந்த ஒரு பார் உழவு விட்டாங்கன்னா அடுத்த பார் வரும்போது அந்த பாரோட மண் இதில் மூடுற அளவு தான் போகும். இப்போ ஈவனாக மண் வந்து நல்லா மிக்ஸ் ஆகு மாட்டு உழவு தான். என்னதான் இருந்தாலும் இதோட உழவு டிராக்டரில் வர. நீங்கள் உழவு செஞ்ச அனுபவங்கள் இருக்குங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக. நான் உழவு ஓட்டுறது இல்லை. நம்ம நம்மகிட்ட இருக்க ஆளுகளை ஓட்டுவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் இருக்கிற ஆளுகள் எல்லாருமே உழவு ஓட்டுவாங்க தான். சரி, இப்போ நீங்கள் அக்ரியில் வந்து இவ்வளோ ஒரு ஆர்வமாக சார் வந்து பண்ணியிருக்காருல்லங்க சார், அதை நீங்கள் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக சாரோட ஃபேமிலியே அவங்க தாத்தாவோட அப்பா அந்த மாதிரி அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. விவசாயத்தில் வந்ததுனால விவசாயம் அழிஞ்சு போகக்கூடாது, நாட்டு மாடு இன்னும் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காகவே குஜராத் நாட்டு மாடு வாங்கினார். பால் லாபத்துக்காகவோ இல்லை, அவர் நாட்டு மாடு இனம் அழிஞ்சிடக்கூடாது அண்ணே நம்ம காசு கொடுத்தா வாங்கி இப்போ நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம கேட்குறவங்களுக்கு நாட்டு மாடு கொடுத்துட்ருக்கோம். நாட்டு மாடு கேட்டாலும் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். சார் எங்கேங்க சார் கேட்குறவங்களுக்கு தருவீங்க சார்? சார் நம்மகிட்ட பார்த்தா திண்டுக்கல்லேருந்து கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. கம்பம்லேருந்து 2 பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஈரோடுக்கார் வாங்கியிருக்காங்க. காரமண்டல் 2 பேர் வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க இல்லைங்களா சார்? ஏன்னா உங்களுக்கு ஹெச்எப் இதெல்லாம் எங்கே வேணால் கிடைக்கும், நாட்டு மாடு கிடைக்காது. நாட்டு மாடு தான் கிடைக்காது. ஏன்னா அதனுடைய பால் தான் என்னென்னா நாட்டு மாடு சிலர் வாங்கிட்டு போகிறாங்க, பராமரிப்பு செய்ய முடியாமல் அவங்க அது விட்டுடுறாங்க, பாதியில் விட்டுறாங்க. நிறைய பேர் அதனால் முடியும். ஏன்னா பால் வந்து கம்மியாக கொடுக்கும். ஆமாம் சார். எல்லாத்துக்கும் தீவனம் வந்து நாட்டு மாடுக்கு ஹெச்எப்கெல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்தாக்கணும். ஆனால் இன்புட் வந்து இதில் கம்மியாக கிடைக்கும். இன்புட் ஒரே வந்து அவுட்புட் வந்து பால் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். சரி, சினைக்கு இந்த காளைகளை பயன்படுத்துறீங்களா சார், எருதுகளை? இல்லை சார், இது வந்து இந்த இதை பயன்படுது. இது வந்து நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம். அது பண்ணிடுவோம். ஓகே. அதனால இல்லாட்டி நம்ம இப்போ நிற்க முடியாது, பிடிக்க முடியாது, உழவு ஓட்ட முடியாது. அது பண்ணலைன்னா நிற்காது, உழவு ஓட்ட முடியாது. எந்த ஒரு எருதுகளையும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் அந்த சாது ஆகுங்க. இல்லாட்டி அவ்வளோதான். கண்டிப்பாக. அதனால பார்த்து நம்ம கவனிச்சு பண்ணக்கூடிய ஒரு. நீங்கள் வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறியாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து குரோத் அதிகமாகிடும். சாதுவாக இருக்கும், குரோத்தும் அதிகமாகும். இல்லாட்டி அந்த ஆடு மேலே வாஞ்சி அது எடுக்கிற இன்புட்டே கம்மியாயிரும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பாக. சரி, இதுக்கு எவ்வளோ சார் செட்டு நீங்கள் அமைச்சிருக்கீங்க? சார் இது சும்மா தென்னை மரம் இருக்குது, 4 தென்னை மரம் சென்டர் அப்படி பிடிச்சி போட்டோம். இது வந்து அளந்தெல்லாம் போடலை. தென்னை மரம் 4 இருக்குது. மதிய நேரத்தில் நிற்கிறதுக்கு நிழல் இருக்குது. அதுக்காக நிழலுக்காக சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இதில் சின்னதெல்லாம் இது எல்லாம் அந்த பக்கம் சாலைக்கு அது 2 செட் இருக்குது. இங்கே 2 செட் இருக்குது. சரி. இது மத்தியானம் வெயிலில் நிற்கிறீங்க அதுக்காக. ஓகே சரிங்க சார், எனக்கு கொடுத்துருங்க சார். நம்மளது வந்து நாட்டு மாடுகள் வந்து வச்சு வளர்த்துறதுக்கான காரணம் வந்து நீங்கள் சொன்னீங்க உழவுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிறேன்ட்டு இல்லைங்களா? கண்டிப்பாக. வேறு எதுக்காகவும் கிடையாது. இது வந்து உழவுக்கு மட்டும்தான். நம்மகிட்ட கண்ணுக்குட்டியே இருந்து மாடை இப்போ வளர்த்து இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறோம். சிறப்பான ஒரு சம்பவத்தை சார் பண்ணிகிட்டே இருக்காரு இல்லைங்களா? நந்தகுமார் சாருக்கு வந்து ஆக்சுவலாக இடையில நாங்கள் கூட நம்ம உழவு ஓட்டுறது கம்மி, டிராக்டர் ஓட்டுறோம், மாடு கொடுத்துடலன்னா அவரில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அவரோட இதனால தான் மாடு வச்சிருக்கேன். கண்டிப்பாக. ஓகே சார், நம்ம நாட்டு மாடுகளை பற்றிய அதாவது உழவு தொழிலை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எருதுகள் வந்து நம்ம நாட்டு எருதுகள் வந்து இருக்கிறது எதற்காக பயன்படும் அப்படிங்கிறத பற்றி சார் நம்மக்கிட்ட விளக்கமாக சொன்னாருங்க. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.